தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன். லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 10 இறை வசனங்கள் 1 முதல் 9 முடிய. அக்காலத்தில் ஆண்டவர் வேறு 72 பேரை நியமித்து அவர்களை தாம் போக இருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்னே இருவர் இருவராக அனுப்பினார். அப்போது அவர் அவர்களை நோக்கி கூறியது: அறுவடை மிகுதி, வேலையாள்களோ குறைவு. ஆகையால் தமது அறுவடைக்கு தேவையான வேலையாள்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள். புறப்பட்டு போங்கள். ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல் உங்களை நான் அனுப்புகிறேன். பணப்பையோ வேறு பையோ மிதியடிகளோ எதுவும் நீங்கள் எடுத்துச் செல்ல வேண்டாம். வழியில் எவருக்கும் வணக்கம் செலுத்த வேண்டாம். நீங்கள் எந்த வீட்டுக்குள் சென்றாலும் இந்த வீட்டுக்கு அமைதி உண்டாகுக என முதலில் கூறுங்கள். அமைதியை விரும்புபவர் அங்கு இருந்தால் நீங்கள் வாழ்த்தி கூறிய அமைதி அவரிடம் தங்கும். இல்லாவிட்டால் அது உங்களிடமே திரும்பிவிடும். அவர்களிடம் உள்ளதை நீங்கள் உண்டு குடித்து அந்த வீட்டிலேயே தங்கியிருங்கள். ஏனெனில் வேலையாளர் தம் கூலிக்கு உரிமை உடையவரே. வீடு வீடாய் செல்ல வேண்டாம். நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு பரிமாறுவதை உண்ணுங்கள். அங்கு உடல் நலம் குன்றியோரை குணமாக்கி இறை ஆட்சி அவர்களை நெருங்கி வந்துவிட்டது என சொல்லுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று பொதுக்காலம் 28ஆம் வாரம் அக்டோபர் 18ஆம் தேதி 2025ஆம் வருடம் சனிக்கிழமை. இன்றைய நற்செய்தியில பாரு, நம்ம இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? மக்கள் சீடர்கள் எல்லாத்தையும் 72 பேரையும் ரெண்டு ரெண்டா பிரிச்சு அவங்கள ஏசப்பா அவர் ஒவ்வொரு ஊருக்கு போறதுக்கு முன்னாடி அவங்கள அனுப்பிவிட்டு போய் குணப்படுத்த சொல்றாரு, நற்செய்தி அறிவிக்க சொல்றாரு. ஓகேங்களா? சரி வாங்க. இன்னைக்கு நாம புனித லூக்கா நற்செய்தியாளருடைய விழாவை கொண்டாடுறோம். ஓகேங்களா? மொத்தம் எத்தனை நற்செய்தி இருக்கு நம்ம பைபிள்ல? 4 நற்செய்தி இருக்கு. அதுல 3வது நற்செய்தி தான் யாரு? புனித லூக்கா எழுதிய நற்செய்தி. ஓகேங்களா? லூக்கா நற்செய்தியாளர் திருத்தூதர்ல இல்ல. ஆனா அவரு அந்த 72 சீடர்கள்ல அவரும் ஒருத்தர் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம லூக்கா நற்செய்தியில என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இவரு என்ன பண்றாரு? 3 ஸ்பெஷல் சொல்றாங்க. 1வது என்னன்னா, இவரு எல்லா மக்களுக்காகவும் பேசினாரு. ஓகேங்களா? அதாவது அந்த காலத்துல வந்து ஒன்லி யூதர்களுக்காக தான் கடவுள் வந்தாரு, ஏசப்பா பிறந்தாரு அப்படின்னு சொல்லும்போது, இவர் என்ன சொன்னாங்க? இல்ல, எல்லாருக்காகவும் கடவுள் வந்தார்ன்னு சொன்னாரு. 2வது பெண்களுக்கு பற்றியும் பெண்கள வந்து உயர்வாக பேசியிருப்பாரு. ஓகேங்களா? 3வது தூய ஆவியானவர் பற்றியும் ஒரு நெறைய பேசியிருப்பாரு. ஓகேங்களா? ஸோ இதன் மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நாமளும் ஒரு நற்செய்தியாளரா மாறணும். எல்லா கிறிஸ்தவர்களும் கிறிஸ்துவை பற்றி அறிவிக்கணும். சரிங்களா? தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். இயேசுவுக்கே புகழ். இயேசுவே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. பிரைஸ் த லார்ட்.